ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம குயின் ஆஃப் டியர்ஸோட 7வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 7வது பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு இப்போ ஹீரோயினுக்காக ஒரு பேன் கேக் ஒன்று வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்துறான். மச்சான், நிஜமாலுமே ஒரு குட் நியூஸ் தான் இருக்குது. ஒருவேளை அவள் உன் மேலே காதலில் விழுந்துட்டா, ஸோ சொத்து எல்லாமே உன் பேரில் பத்திரத்தை எழுதி வைக்க போகிறா, அவளுக்கு அப்புறம் நீ தான் அந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படிலாம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இல்லடா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் வந்துருது. இப்போ அந்த சந்தோஷத்திலே வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இவரும் கண்டிப்பா சொத்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட டிசீஸுக்கு ஒரு லேபுக்கு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க டிசீஸை கியூர் பண்ணிடலாம், 51% அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே எக்ஸைட்டா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே நொந்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ வெளியே செம்மையா கத்துறாரு, ஓடுறாரு, ஃபீல் பண்றாரு. இப்போ அந்த 51%ங்கிறது வீட்டில் உட்காந்து அப்படியே கிரிக்கிக்கிட்டே இருக்காரு. எதனால இவரு இவ்வளோ ஃபீல் பண்றாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணும் போதெல்லாம் நல்லா தான் இருப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தினமும் ஒரு ஃபேமிலி மீட்டிங்னு சொல்லி ஒன்று போட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் நம்ம ஹீரோவை கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தீபாவளி பொங்கல்னா கூட அவங்க வீட்டில் சந்தோஷமா கலகலன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பரம்பரையில நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அப்படி இறந்த நிறைய பேருக்கு இவங்க நினைவு நாள் கொண்டாடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் சமைக்க சொல்லுவாங்க. வருஷத்துக்கு பாதி நாள் இவங்க அந்த மாதிரி தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இது இன்னமும் தொடர்தான் போகுது, என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரும் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நேரா அவட்ட போய் டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோவை சுட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. நினைச்சு பார்த்து அவட்ட அதையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில இந்த அத்தை இருக்காங்களா, நம்ம ஹீரோயின் அத்தை. ஸோ அவங்க அவங்க அப்பாட்ட, அதாவது நம்ம சேர்மன் தாத்தா கிட்ட, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வரணும் ஹோட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இவ தொல்லை தாங்க முடியாம அவரும் சரி ஓகேமா வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ இங்க பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. இப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் போய் உட்காந்து பேசுறாரு. நானும் லீகல் டீம் தானே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்டயும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நாங்க பேசி முடிவு எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் லீகல் டீம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, நாங்க வேணா வெளியே போய் பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாய் ஃப்ரெண்டும் சரி என்னோட ஹோட்டல் போலாமா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ, ஹோட்டலா, வேணாம் நீங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி உனக்கு டீ எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும்போது, நம்ம ஹீரோ எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீ தான் இந்த நேரத்தில் டீ குடிக்க மாட்டியே, எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பல்ப் வாங்கிடுறாரு. இப்போ சரின்னு சொல்லிட்டு உள்ள டீ எடுக்க போகும்போது நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறாரு. பின்னாடியே போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கறாரு, அம்மா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட ஹேரை யாரு தொட்டாலுமே உனக்கு பிடிக்காது, அன்னைக்கு நான் தொட்டதுக்கே என்னைய திட்டுன, ஆனா அன்னைக்கு அவனோட ஹேரை தொடுறான், ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்த, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படியே திரும்பி வராங்க. ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க. நம்ம மேல இவ்வளவு பாசம் இருக்கு, அதனாலதான் பொசசிவ் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு மச்சான், நீ உன்னோட ஒய்ஃபை லவ் பண்றியா, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஆமா அப்படிங்கிறான். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்டை காதலிக்க வச்சுட்டேன்னா உன் ஒய்ஃப் அவனோட போயிடுவா, ஸோ உனக்கு ஃப்ரீயான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வாய்ப்பே இல்லை, அவ கூட என்னால வாழ முடியாது, அது வேணா உண்மைதான், ஆனா அவ இந்த மாதிரி ஒருத்தன் கூட வாழக்கூடாது, அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான், எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அட உன்னோட ஒய்ஃபை நீ இவ்வளோ லவ் பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் ஆச்சரியமா பாக்குறாரு. இப்போ அடுத்த சீன்ல இந்த ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, ஸோ இவன் நம்ம பாய் ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க தாத்தா அவன் மேல பெருமையா நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைட்டை காமிச்சு, இதுதான் என்னோட இடம், ஸோ இங்கெல்லாம் நம்ம பில்டிங் கட்டலாம், இதுக்கு நான் உன்னோட பார்ட்னர் ஆகட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பான். இந்த பாய் ஃப்ரெண்டும் எனக்கு அதுக்கு டைம் வேணும், நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா காமிக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயின் அந்த பாஸை மீட் பண்ணிட்டா, ஸோ அவ சீக்கிரம் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணிடுவா, அப்படி ஜாயின் பண்ணிட்டானா இந்த சேர்மன் தாத்தா அந்த கம்பெனியை ஹீரோயினுக்கு எழுதி கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் உங்களோட பையன் அதாவது ஹீரோயினோட தம்பிக்கு எதுவுமே கிடைக்காது, இவனும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட எப்படியாவது டைப் வச்சு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கான், எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின்னா வேணாம், என் தம்பியோட டைப் ஆகாதுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லும் போது செம்மையா கோவமா வராங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லி கொடுக்க சொல்லியிருப்பான். இப்போ கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் போய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, நீ ஒரு பொண்ணு தானே, எதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு திட்டும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல, ஸோ அதனால அப்படியே மயக்க வருது. இதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. பார்த்து வேகமா தாங்கி பிடிச்சிட்டு, உங்களுக்கு என்னவா இருந்தாலும் நீங்க நாளைக்கு காலையில பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, சாரி அப்படின்னு சொல்றாரு. சரின்னு
சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டு போயிடுறாங்க. இப்போ மாத்திரையெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்குறாரு. இப்போ இங்க இந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாய் ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மாவோட அந்த அசிஸ்டன்ட் இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குயின்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த குயின்ஸ் கம்பெனியை வீழ்த்துற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன பிளான்லாம், அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் லாஸ் ஆகிற மாதிரி பண்ணால் குயின் கம்பெனிக்கே மிகப்பெரிய ஒரு லாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேர்மன் தாத்தாவை காமிக்கிறாரு. ஏதோ ஒரு லெட்டர் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பெருசாக போடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ குயின்ஸ் குரூப்ல இருக்க நிறைய எம்ப்ளாய்க்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்ன மெசேஜ்னா, புதுசாக நாங்கள் ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸைட்டாக இருக்காங்க. ஆனால் இது வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பேம் மெசேஜ் தான். இப்போ தன்னோட பொண்ணு கூப்பிட்ட மாதிரியே சரி ஹோட்டலுக்கு அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லி இந்த சேர்மன் தாத்தாவும் ஹோட்டலுக்கு வரும்போது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சேர்மன் தாத்தாவோட மூத்த பையன் இருக்கான்ல, ஸோ அந்த பையன் இருப்பான். இந்த பையனை மீட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த அத்தையும் இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லி பொய் சொல்லி இங்கே வர வச்சிருப்பா. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா கடுப்பாகிறாரு. ஆனால் இப்போ வந்து அந்த மூத்த பையன் வந்து காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேத்துக்கு நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சேர்மன் தாத்தா சொல்கிற எதையுமே இவர் கேட்காம அவர் பாட்டிக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. இவரால் சில லாஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதனால தான் அவனை அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ ஊரில் இருக்கிற நம்ம ஹீரோட ஃபேமிலியை காமிப்பாங்க. அதாவது இது ஒரு சின்ன கிராமங்க. ஸோ இந்த கிராமத்தில் சில தலைவர் போட்டிலாம் நடக்கும். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவர் தான் தலைவராக இருப்பார். திரும்பவும் எலெக்ஷன் வச்சனால அவரே திரும்பவும் தலைவராகிறதுக்காக நிற்பார். ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிறவன் ஒரு ஹோட்டல் கடைக்காரன். இப்போ அவன் வந்து ஆஃப் ப்ரைஸுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்து ஒரு ஓட்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க கிட்ட எப்படி சொல்லி ஓட்டை வாங்குறது அப்படின்னு சொல்லி எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காங்களா, அவங்க யாருக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்த சீனில் அந்த ஹோட்டல்காரன் வந்து அங்கே இருக்கிற ஊர் மக்கள் முன்னாடி செம்மையாக ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா தான் ஸ்பீச் கொடுக்கணும். அவரும் போய் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆப்போசிட்டா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட மருமக தான் மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்கால, அவ உங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாளா, அவ காசு கொடுக்க மாட்டாளா, உங்களால் எதுவுமே பண்ண முடியல இந்த ஊருக்காரங்களுக்கு, ஆஃப்டர் ஆல் ஒரு ஹோட்டல்காரன், அவனால முடிஞ்ச அளவு எங்களை சந்தோஷப்படுத்துறான், ஆனா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துலயே புயல் வர மாதிரி ஒரு 4 கார் வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா மிகப்பெரிய கட் அவுட்டோட வந்திருக்கு. வந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்க கம்பெனில இருந்து மொத்தத்தையுமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே இலவசமா அவங்க கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கு. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மாசா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. இப்போ பிரம்மாண்டமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் முழுக்கவே இருக்கிற எல்லாத்துக்குமே படையல் போடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட ரூமை போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த காலத்துல MP3 பிளேயர் அந்த பாட்டு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு சின்ன டிவைஸ் இருக்கும்ல, அந்த டிவைஸ் பார்க்குறாங்க. அந்த டிவைஸ் எடுத்து அப்படியே பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு சின்ன பையன் வந்து ஆண்டி உங்களோட கார்ல நான் ஒரு ரவுண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டிரைவரை கூப்பிட்டு அந்த பையனை உட்கார வச்சு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இப்போ அந்த MP3 பிளேயர் இருக்குல்ல, ஸோ அது வந்து கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. இப்போ அப்படியே ஃபிளாஷ் அடிச்ச மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு நடு காட்டுக்குள்ள வழியே தெரியாம அந்த ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க கால் ஃபுல்லா அப்படியே சேரா இருக்கு. அவங்களுக்கு செமையா பயமா இருக்கு. எப்படி அவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்கிருந்து எப்படி போறதுன்னு தெரியல. ரொம்பவே பயத்துல நின்று இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி அந்த ஊருக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவோட ரூம்ல போய் பார்த்தா இல்ல இங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட பேர் சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லா ஓடிட்டே வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படியே இருட்டாயிருது, என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே பயத்திலே வந்துகிட்டு இருக்காங்க. நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு எதுவுமே தெரியல, ஒருவேளை என்னோட இஷ்யூ வந்து சிவியர் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இப்போ அவர் வந்து நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது டக்குனு நம்ம ஹீரோயின் அவங்களோட பயத்தை எல்லாத்தையுமே உள்ள வச்சுக்கிட்டு ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க. நான் சும்மா வாக்கிங் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னது வாக்கிங்கா, யார்ட்டையும் சொல்லாமல் நீ தனியாக வந்திருக்க, வழி தெரியாமல் போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், இங்கே என்ன இருக்கிறதே 4-5 சந்து தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை என்னால் திருத்தவே முடியாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி போகும்போது அவங்க போக போக நம்ம ஹீரோனுக்கு பயம் அதிகமாகுது. இப்போ சொல்கிறாங்க எனக்கு தெரியலை, நான் ஏன் இங்கே வந்தேனே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உன் வீட்டுக்கிட்ட தான் இருந்தேன், கண்ணை திறந்து பார்த்தா நான் ஒரு நடு காட்டுக்குள்ளே நிற்கிறேன், என் கூட யாருமே இல்லை, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு தெரியுது இவளுக்கு அதோட இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, உள்ள பரவிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படி 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக்ல சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் வந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து யூஎஸ் போய் படிக்கிற லாஸ்ட் நாள் தான் அது. ஸோ யூஎஸ் போறதுக்காக அவங்களோட ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எடுத்துட்டு கிளம்பும் போது அங்க இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின்
ஹீரோயினோட தம்பி இறந்ததுலேருந்து அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவள் யூஎஸ் எல்லாம் போல, அவள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் போறா அப்படிங்கிற மாதிரி ரூமர் பேசும்போது இதெல்லாம் எதுவுமே காதில் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MP3 பிளேயரில் பாட்டு கேட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சடனாக கீழே விழுந்துடுறாங்க, காலில் அடிபட்டுருது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து ஒரு பேண்டேஜ் கொடுக்குறாரு. வேணான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவே அப்புறம் கீழே குமிஞ்சு அதை ஒட்டி விட்டுறாரு. ஒட்டி விட்டதுக்கு அப்புறம் அவங்களும் எந்திரிச்சு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட கடைசி நாள் ஸ்கூலை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இது அப்படியே சோகமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினோட MP3 பிளேயரை விட்டுட்டு போயிருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ இந்த MP3 பிளேயர் தான் இப்போ நம்ம ஹீரோயினோட கையில கிடைச்சிருக்கு. ஸோ இதோட இந்த பார்ட்டை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.